சர்வ முருகார்ப்பணம். பரணி ஆஸ்ட்ரால் டிப்ஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களால் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா, ராமாயண காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர். அவங்களோட தியாகம் என்பது பெருசாக யாருக்கும் தெரியாது. அதை பற்றின ஒரு டீட்டெயிலாக தான் நம்ம பார்க்க போறோம். அது வேற யாரும் இல்லை, லட்சுமணன் மனைவி ஊர்மிளா. லட்சுமணன் யாரும் தெரியும், ராமரோட சகோதரர். பார்க்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ராமாயணம் படிக்கணும்னு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ராமருக்கு கல்யாணம் ஆகி இருக்கும்போது தான் லட்சுமணனுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிருந்துச்சு. அவங்க மனைவி வந்து ராஜ அலங்காரத்தோட இருந்தாங்க. அப்போ வந்து வனவாசம் போக வேண்டிய சூழ்நிலை ராமருக்கு ஏற்பட்டது. அப்போ ராமர் அதுக்காக கிளம்பி கொண்டு இருக்கிறார். லட்சுமணனும் கூட கிளம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்போ வந்து தன்னுடைய மனைவி ஊர்மிளாவை பாக்குறாரு. அவங்க வந்து ராஜ அலங்காரத்தோட அப்படி நிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே லட்சுமணனுக்கு பயங்கர கோபம். இவளுக்கு கொஞ்சம் கூட குடும்ப பாசமே இல்லையா, இப்படி அலங்கரிச்சுக்கிட்டு நிக்கிறாளே, நம்ம மனைவி காட்டுக்கு போறோம்னு ஒரு வருத்தம் தெரியலையேன்னு சொல்லிட்டு கோவத்துல போயிட்டாரு. ஆனா உண்மையான காரணம் என்னன்னா, ஊர்மை என்ன நினைச்சாங்கன்னா, தன் கணவனுக்கு தன் மீது இப்போது வெறுப்பு இருந்தால் மட்டும்தான் 14 ஆண்டுகள் அவங்களால அண்ணனை பாதுகாக்க முடியும். இல்லைன்னா வீட்டு ஞாபகம் தானே வரும் அப்படிங்கிறத பண்ணாங்க. இதுல ஒரு சந்தேகம் வரும். ஏன் ஊர்மையில காட்டுக்கு போகலாம்? அது வந்து லட்சுமணன் கூட்டிக் கொண்டு போகவில்லை. அவங்க எவ்வளவோ கேட்டும் கூட்டிக் கொண்டு போகல. ஏன்னா என் அண்ணனுக்கு செய்ய வேண்டியது என்னோட பாக்கியம், அது நான் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஊர்மிளாவும் தன் கணவனுக்கு தான் செய்யன்னு கேட்கும்போது, இது கணவன் ஆணை, நீ வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லி லட்சுமணன் உத்தரவு போட்டுருவான். அதனால ஊர்மிளா அரண்மனையிலே தங்க வேண்டியதா ஆச்சு. இப்போ 14 ஆண்டுகள் அவங்க வனவாசத்துக்கு போயிட்டாங்க. இப்போ ஊர்மிளாவும் தன் லட்சுமணன் தன் மீது வெறுப்பு வரக்கூடிய ஒரு செயலை செஞ்சுட்டாங்க அந்த ராஜலங்கத்தோட. ஆனா இன்னும் அவங்களுக்கு ஒரு இது, தூங்கி விட்டால் அவர்களை காப்பது யார்? அதாவது நமது கணவனான லட்சுமணன் தூக்கத்துல இருந்துட்டாருன்னா அவங்களை காப்பாத்துறது யாரு அப்படிங்கறனால அவர் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கத்தை கொடுக்கக்கூடிய நித்ரா தேவி அவங்கள வந்து கூப்பிடுறாங்க. பூஜை பண்ணி தவம் இருந்து கூப்பிடுறாங்க. அந்த நித்ரா தேவியும் அவங்களுக்கு தரிசனம் கொடுக்குது. அப்ப சொல்றாங்க, என்னுடைய கணவரோட தூக்கம் வந்து 14 ஆண்டுகள் வரக்கூடாதுன்னு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு கேக்குது. அதுக்கு நித்ரா தேவி சொல்றாங்க, அப்படி வரம் கொடுக்க முடியாது. ஏன்னா தூக்கம் என்பது ஒருத்தருக்கு தேவை. அது மட்டும் அது பொதுவா இருக்கக்கூடியது. அதை வந்து மாத்தி அமைக்க முடியாது, என்னால முடியாது அப்படின்னு சொன்னேன். ஆனா உனக்கு மாத்தி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லு. உடனே என்ன சொல்றாங்க ஊர்மிளா, அப்ப இந்த 14 ஆண்டுகள் தூக்கத்தை நான் தூங்குகிறேன். இரவில் 12 மணி நேரம் தூங்கணும்னா அது எனக்கு, பகலில் 12 மணி நேரம் தூங்கினா அது என் கணவனுக்கு. மொத்தம் 24 மணி நேரம் தூங்கக்கூடிய வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நித்ரா தேவியும் அதுக்கு சம்மதம் கொடுக்கிறார். அதனால என்ன ஆகுதுன்னா, ஊர்மிளா அந்த 14 ஆண்டுகளையும் தூங்கியே கழிக்கிறாங்க. எல்லாம் நினைச்சு பாருங்க, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகியிருக்கு, கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கு. அவங்க புகுந்த வீட்டுக்கு முதல்ல இவ்வளவு கணவர்களோடு வந்திருக்கலாம். ஆனா கணவன் பிரிந்து விட்டாங்க. ஆனா அப்படி இருந்தும் தன் கணவன் கடமை இடைவெளி வரக்கூடாது என்பதற்காக 14 ஆண்டுகள் தூங்கிய ஒரு தியாக செம்மல் சொல்லலாம் ஊர்மிளா. அந்த அவங்களோட தியாகத்துக்கு இன்னொரு பலனும் இருந்துச்சு. அது என்னன்னா, நம்ம ராமாயண போர்ல பாத்தீங்கன்னா, ராவணனோட மகன் இந்திரஜித் அவன் வந்து பயங்கர பலசாலி. ராமராலே தோற்க முடிக்க முடியாத அளவுக்கு வீரனாக இருந்தான். காரணம் அவன் பெற்ற வரம். எவன் ஒருவன் 14 ஆண்டுகள் தூங்காமல் இருக்கிறானோ அவன் கையிலேயே எனக்கு மரணம் என்னன்னு வராங்களா. ஏன்னா அவனோட டாபிக் என்னன்னா, யாரும் 14 வருஷம் தூங்காம இருக்க முடியும். ஆனா லட்சுமணன் 14 ஆண்டுகள் தூக்கம் வராமல் இருந்தனால அவன் கையால் இந்திரஜித்தின் மரணம் என்பது விதி எழுதப்பட்டது. எல்லாத்திற்கும் ஒரு காரணம் இருப்பது போல் இதற்கும் காரணம். அவன் விதியை விட்டுருங்க. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது ஊர்மிளா. அங்க ஒரு பெண்ணாக இருந்து அந்த காலத்துல தன் ஆசைகள் கனவுகளை எல்லாம் 14 ஆண்டுகள் துளைத்து தன் கணவனுக்காக மட்டுமே வாழ்ந்து இன்றளவும் அவருடைய பெருமை என்பது எங்குமே இல்லை. யாருமே இதுல இந்த வீடியோ பார்க்க கூட பல பேர் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க ஊர்மிளாவை பத்தி. சரிங்களா? உங்களுக்கு ஊர்மிளா பிடிக்கும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம லைக் பண்ணி முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சர்வம் முருகார்ப்பணம்.